வண்டிய. டேய் சும்மாடா, வெயில் காலத்துக்கு இப்படி தான் இருக்கணும். பாரு என்ன மாதிரி ஸ்டெப் கட்டிங். இந்த மாதிரி உனக்கு எந்த கடையில வெட்டி விடுறான்? ஏங்க பேரன் தான் ஆசைப்படுறான்ல, ரஜினி ஸ்டைல் வெட்டுங்க. ஏய் வந்தனா பின்னி போடும் பின்னி. உன் வேலை என்னமா அத பாருடி. முளைச்சு 3 லெவல்ல உனக்கெல்லாம் ரஜினி ஸ்டைல். வணக்கங்க. வாடா, எங்கடா 2 மாசமா ஆளை காணோம்? வட்டி பணம் வந்து சேரல? ஊருக்கு போயிருந்தேங்க. இதை இப்ப கொண்டு வந்திருக்கேங்க. இந்த பார், நான் வெறும் வட்டி மட்டும் வாங்கிக்க மாட்டேன். அந்த வட்டிக்கு 100 ரூபாய் வட்டி போட்டு கொடுத்தா தான் வாங்கிக்குவேன். என்னங்க இது அநியாயமா இருக்குது? பேசுவீங்கடா, ஏன்டா பேச மாட்டீங்க? அங்கங்க 100க்கு 20, 30 வட்டி வாங்குறானுங்க. நான் ஏதோ போனா போகுது ஏழை பாளைங்க பொழைச்சு போட்டுங்கிறதுக்காக ஒரு 15 ரூபாய் ரேட்டு கொடுத்தா என்ன இடிச்சு வாங்க நான் நினைக்கிறீங்க? தலை கொண்டா. டேய், அவன் தான் கஞ்ச பேசினாரு தெரியுமில்ல, கொடுத்து தோல. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அதுக்கு சேர்த்து வட்டி கேட்பான். கொடுத்துரு. இந்தாங்க. ஏய் பைத்தியக்காரச்சி, என்ன அது கரெக்டா இருக்கா? எனிவேடி. டேய் நீ என்னடா? கல்யாணத்துக்கு டிஃபனும் சாப்பாடும் எவ்வளவு செய்யறதுன்னு கேட்டு போறான்னு வந்தாங்க. இத பாருங்க சமயக்கார ஐயா, இது எங்க வீட்டுல நடக்கிற கடைசியே கல்யாணம். செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. 10 வகை பதார்த்தத்தோட 4 வகை ஜூயிட்டோட தடபடலா இருக்கணும். ஆமா, இவங்க அப்பா வீட்டு காசு வாரி வான வேடிக்கை விடுறதுக்கு. ஏய் பைத்தியக்காரச்சி, போடி போ. போய் மூக்க வெட்டி போடு. போடி போ. யோ இங்க வாயா. இது பொண்ணு வீட்டுக்காரங்க நடத்துற கல்யாணம் இல்ல, நானா கஷ்டப்பட்டு நடத்துறது. ஒரு 300 பேருக்கு டிஃபன், சரிங்க, ஒரு 500 பேருக்கு சாப்பாடு, அது போதும். அதுவும் இல்லாம அன்னைக்கு ஏதோ பந்துக்குதுன்னு பேசிக்கிறானுங்க, பஸ் இல்லையா, இத சாப்பிடுறதுக்கே ஆள் வராது, மிச்சமா கிடக்கு. நான் சொன்னதை செய். என்ன? சரிங்க. போயா. ஐயா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. எங்க குழந்தைங்களுக்கே நான் கடையில காசு கொடுத்தா முடி வெட்டுறோம். உங்க வசதிக்கு நீங்க நினைச்சா கடைக்காரரே வீட்டுக்கு கொடுத்து முடி வெட்டலாம் இல்லீங்களா? இந்த இடத்துல ஐயா தர்மலிங்க நிக்கிறான். ஒரு குழந்தைக்கு முடி வெட்டிக்கிறதுக்கு 5 ரூபாய்னா 4 குழந்தைக்கு எவ்வளவு ஆச்சு? 20 ரூபா ஆகுங்க. ஒரு மாசத்துக்கே இவ்வளவுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? அப்புறம் ஆயுஷ் பூரா முடி வெட்டிக்கிறதுக்கு எவ்வளவு? 1000 கணக்குல ஆகுங்க. அதே பணத்தை வட்டி கூட்டா லட்ச கணக்குல ஆகுங்க. இந்த டெக்னிக்கலும் எக்கனாமிக்கலும் தெரிஞ்சதுனால தான் நான் வட்டி கூடுறேன். என்கிட்ட நீங்க வட்டிக்கு வாங்கி சாப்பிடுறீங்க. போங்கடா டேய் போங்கடா. இந்த குடும்பத்துல எவனுக்காவது பொறுப்பு இருக்கா? பங்கஜா, பங்கஜா, என்ன கொசு கடிக்கு உள்ள வந்து படு. கடிச்சா கடிக்கிட்டு நான் இங்கேயே படுத்துக்கிறேன். ஏய் கொசு கடிக்குன்னு சொல்றல, உள்ள வந்து படுறியே. ஏய் நல்ல கொசுக்கடி. பேரம்பேத்தி எடுத்த வயசுல ஏதோ இதே தொல்லையா போச்சு. பொழுது போக கூடாது, காலையில எந்திரிக்க முடியல. ஏதோ பேச எடுப்பு. செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே. அது உதைக்குது, பாடாம கரங்க. உனக்கு கொடுத்த வேலை பாரு. சாணி உருண்ட முடி. தேடி வரும் என் மனமே தேடி வரும். ஐயோ ஐயோ, என்னங்க தண்ணி இப்படி ஊத்துறீங்க? ஏற்கனவே பால் தண்ணியா இருக்குன்னு எல்லா பொம்பளைங்களும் திட்டுறாளுங்க. நீங்க கொஞ்சம் தண்ணியை கம்மியா ஊத்துங்க. அடி போடி. கவர்மெண்ட் கொடுக்கிற பாக்கெட் பால்லயே அவன் இன்ஜெக்ஷன் வச்சு தண்ணி ஏத்துறான். நான் ஏதோ கொஞ்சம் கலந்தா அது உனக்கு பெருசா தெரியுதா? 4 காசு சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க பொட்டுச்சிங்க. ஐயா இத வரேன்பா. ஐயா நல்லா குத்தி பார்த்துட்டேன். மெயின் லைன்ல அடப்பு இல்ல, உங்க வீட்டு லைன்ல தான் அடப்பு இருக்கு. எங்க அடப்பு இருக்க உடுப்பா. ஒரு வாரமா வீட்டுல குடுத்தன இருக்க முடியல, ஒரே நாத்தம். பாரு, உள்ள இறங்கி நல்லா சுத்தமா எடுத்துரு. நியாயமா என்ன உண்டோ அத கேளு, நான் கொடுத்துறேன். ஐயா உள்ள இறங்கி தான் சுத்தமா எடுக்கணும், நிறைய வேலை இருக்கு. ஒரு 50 ரூபா கொடுத்துருங்க. என்னது 50 ரூபாயா? டேய், இந்த கக்கூஸ் கட்டுறதுக்கே எனக்கு 50 ரூபா தான் செலவாச்சு. அடப்படுக்கிறதுக்கு நீ 50 ரூபா கேக்குற. இந்த பாரு கண்ணா, உனக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம், 2 பேரும் நியாயமா போயிடுவோம். ஒரு 2000 ரூபாய் கொடுத்துறேன், சந்தோஷமா வாங்கிட்டு வேலையை சுத்தமா முடிச்சு கொடுத்துரு. என்ன? ஓ, நீ கொடுக்க 2000 ரூபாய்க்கு பொராட்டி கூட கொடுக்க மாட்டேன். பின்ன அடப்படுக்கிறதுக்கு வீட்டு இடம் எழுதி வைப்பாங்க. போடா போயா பஞ்ச பிசினாரி. காலங்காத்தால வந்து சேர்ந்த வரும் சாவுகிறாய். டேய் படுவா, சத்தங்கத்தம் போட்டீங்கன்னா உரிச்சு போடுவேன். நீ அடப்படுக்கலன்னா எங்களுக்கு அடப்படுக்க தெரியாதா? பெரிய கம்ப சுத்துற வேலை இது. என்ன மச்சி, கல்யாண வேலை ஜரூரா நடக்கிற மாதிரி இருக்கு. அப்ப இனிமே எங்களுக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. அதுக்கு என்னடா சம்பந்தம்? நாம எப்பவுமே ஜாலியா இருப்போம்டா. பாய் 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 பாய். ஏன்பா உனக்கு எதுக்கு இதெல்லாம்? யார்கிட்டயாவது 5-10 கொடுத்தா வாரிட்டு போறான். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒரு கல்யாண மாப்பிள நேரத்துக்கு வீட்டை விட்டு போனவன் ராத்திரி எல்லாம் எங்கடா சுத்திட்டு வர்ற? அதுப்பா நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு எக்ஸ்போர்ட் வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் சொல்லிட்டு இருந்தால, அது லைசன்ஸ் விஷயமா தான் அலைஞ்சிட்டு வரேன். டேய் நீ தாண்டா என் புள்ள. இந்த வீட்லயே வியாபாரம் மைண்ட் உனக்கு ஒருத்தருக்கு தாண்டா இருக்கு. டேய் சொல்ல மறந்துட்டேன்,
மதுரையில இருந்து பொண்ணு வீட்டுக்காரர் வந்திருக்காங்க. உனக்கு ஏதோ துணி எடுக்கணுமா? ஒரு 4-5 கோட் சூட் வாங்கிக்க. மழை காலத்துல எனக்கும் போட்டுக்கிறதுக்கு உதவும் இல்ல. அப்படியே அதுக்கு உண்டான பனியன் ஜட்டியும் வாங்கிக்க. சரிப்பா. ஏய் கூச்சப்படாம கேளு. என்னங்க எனக்கு 2 வாங்கிட்டு வர சொல்லுங்க. என்ன ஜட்டியா? ஆ? பின்ன நாங்க 2 பேரும் என்ன பேசிக்கிறேன்னு தெரியாம குறுக்க வந்து எனக்கு 2 வேணும்னா நான் என்னடி சொல்றது? என்னமோ வாங்கிட்டு வர சொன்னீங்களே. ஏய், போடி போய் பக்கெட் எடுத்துட்டு வா. திருட்டு சும்மா தான் தூங்குறேன். சாக்கடை எடுக்கணும். போயிட்டு வாடி. எந்த பக்கம் அடைச்சிட்டு இருக்குன்னே தெரியலையே. எந்த பக்கம் அடப்பு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நானும் என்னமோ எங்க இந்த மனுஷனை காணா? என்னங்க? என்ன? ஐயோ, ஐயோ, என்னங்க? என்னங்க? ஐயோ, 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 நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, வாங்க வெளியில வந்துருங்க. ஐயோ, என் புருஷன் உள்ள போயிட்டாரே. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, ஏ சுரேஷ், அடே யாராவது வாங்கடா, உங்க அப்பா உள்ள போயிட்டாரா? சாக்கடைக்குள்ள கிடக்குறாருடா. நான் என்ன பண்ணுவேன்? நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம். யாரு சாக்கடையை திறந்து வச்சது? இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு கிடையாது. எல்லா வேலையும் மூத்த பிள்ளை நான் ஒருத்தன் தான் செய்யணும். இப்போ ஓகே ஓகே ஓகே. ஐயோ, 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 அட பாவி, உங்க அப்பா உள்ள இருக்காருடா. உசுரோட வச்சு மூடிட்டியே. ஏடா தூக்குடா, தூக்குடா, தூக்குடா. என்ன ஆனாலும் தெரியலையே. என்னங்க? என்னங்க? ஐயோ, ஐயோ, என்னங்க? நாஸ்தி ஆயிட்டியே நைனா. ஆஸ்பத்திரிக்கு தெரியலையே. ஐயோ, இப்படி தெரியாம ஆயிட்டீங்களே. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு 50 ரூபா கேட்டான். போகுதுன்னு கொடுத்து தொலைச்சிருக்கலாம். இப்ப டாக்டர் மருந்து அது இதுன்னு 500 ரூபாய் செலவாயிருச்சு. என்னது 500? ஏண்டி ஏதாவது கார்பரேஷன் ஆஸ்பத்திரிக்கு என்ன தூக்கிட்டு போயிருந்தா 5-10 போயிருக்கு. காசோட அருமை இந்த வீட்டுல யாருக்காவது தெரியுதா? அவசரமா அங்க தூக்கிட்டு போனதுனால தான் பொழைச்ச. இல்லைன்னா நட்டுக்கிட்டு இருப்பேன். நட்டுக்கிட்டு இருப்பனா? அப்புறம் என்ன சொன்னாரு டாக்டர்? ஊருப்பட்ட சாக்கடையை குடிச்சிட்டியான். பாதி கக்கூசு தான் வெளியில எடுத்திருக்காரு. மீதி பாதிய மூக்குல டூப்பு போட்டு எடுக்கணும்னு சொன்னாரு. என்னது மூக்குல டூப் போட்டா? அதான் வயிறு செப்டிக் டேங்க் மாதிரி இருக்கா? இந்த முதல்ல இத குடிச்சு தொலை. இது வேற என்ன ஆறுதுரா சாமி? போடா. அப்பா என்னடா சம்பளம்? என் சம்பளம் 2500 ரூபா. என் ஒய்ஃப் சம்பளம் 4500 ரூபா. இந்த வீட்லயே அதிகமா சம்பாரிச்சு கொடுக்கறது உன் பொண்டாட்டி தான்டா. அதனால தானே ஐயர் பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு லவ் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டோம். அப்பா நான் வரேன். ஐயோ, அப்பா உங்க உடம்பு எப்படிப்பா இருக்கு? டாக்டர் என்னப்பா சொன்னாரு? டாக்டர் சொன்னது கம்பவுண்டர் சொன்னதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். முதல்ல உன் சம்பளத்தை எடு. ஏன் கொண்டு இல்லையா? இதோ வச்சிருக்கேன்பா. கவரு பெருசா இருக்குது. இது என்னது? ஒத்த ரூபா. இது எவ்வளவு சம்பளம்? 56 ரூபா 75 பைசா. இது ஒரு சம்பளம், இதுக்கு ஒரு கவர். வாங்கின சம்பளத்தை எல்லாம் குடிச்சுட்டு இப்படி 50-60 கொண்டு கொடுத்தா என்ன அர்த்தம்? நீ கொடுக்கிற காசை வச்சு உன் குழந்தைக்கு பால் வாங்கி கொடுக்க முடியுமா? உன்னை விட சின்ன பசங்க எல்லாம் 1000-2000 கொண்டு வந்து கொடுக்குறானுங்க. இது ஒரு சம்பளம் எடுத்து கையில் கொடுக்குறிய? உனக்கு வெக்கமா இல்ல? அப்பா 4 காசு அதிகமா கொடுக்கறதுனாலே அவங்க எல்லாம் வசதி ஆயிட முடியாதுப்பா. நான் தான் உங்களுக்கு மூத்த பிள்ளை. நாளைக்கு உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நான் தான் செய்யணும். பார்த்தனே, எப்ப நான் உசுரோடு இருக்கும் போதே சாக்கடையில வச்சு மூணியோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு நல்லது கெட்டது எல்லாம் நீ தான் செய்ய வேண்டும். போ போ. என்ன இது பஸ் பாஸ் வாங்கணும், அதுக்கு 75 ரூபாய் வேணும். கொடுத்தது 56, கேட்கறது 75. இந்தா பொறுக்கிட்டு போ, பொறுக்கிட்டு போ. போ, சவகாசமே வேண்டாம் போ. உங்க ஹெல்த் பாத்துக்கங்க. உன் ஹெல்த் பாத்துக்கடா. முதல்ல இவனை பத்தி அடி. என்னங்க? ஏன் கையில கொடுக்க மாட்டீங்களாக்கும்? என்ன உன் சம்பளத்துல 500 ரூபாய் கம்மியா இருக்கு? அடிக்கடி வயிற்று வலி வருதுன்னு விஜய் ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணேன். அது கொஞ்சம் செலவாயிடுச்சு. யாரை கேட்டு செலவு பண்ண? நான் ஒரு கல்யாணத்தை வச்சுட்டீங்க, எவ்வளவு கஷ்டப்படுறேன். காசோட அருமை இங்க யாருக்காவது தெரியுதா? அதென்ன விஜயா ஆஸ்பத்திரி? ஏன் ஒரு சின்ன ஆஸ்பத்திரி நீங்க செக் பண்ணிக்க மாட்டீங்களாக்கும்? இது என் சம்பளம். செலவு பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு.
அதுக்கு யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. பாத்தியாடி என்ன திமிரா பேசிட்டு போறான்னு? நான் தான் அப்பவே தலைப்பாட அடிச்சுக்கிட்டேனே, உங்க அக்கா பண்ண கட்டாதீங்க வாயாடின்னு. நீங்க தான் சொந்தம் சொந்தம்னு போய் விழுந்தீங்க. இப்ப அனுபவிங்க. பைத்தியக்காரிச்சா இருந்தாலும் நீ கரெக்டா தான் சொன்ன, நான் தான் கேட்கல. இவ விஷயத்துல எப்பவுமே கொஞ்சம் எச்சரிக்கையா தான் இருக்கணும் போல் இருக்கு. நல்ல பாம்பு இவ்வளவு ஒண்ணுடி. அந்த விளக்கு தாம்பாளத்துல எங்கமா வச்சா? அது இரும்பு பீரோ பக்கத்துல தான் வச்சிருக்கேன். அப்படியா? சொல்ல மறந்துட்டேன். இந்த வெத்தலை பாக்கு பழம் எல்லாம் எடுத்து கவர்ல போட்டு வைக்க சொல்லு. சரி. அந்த நெய் வாங்க போன பையன வேற ஆளே காணோம். அந்த கிழவன் உருப்படியா காசு கொடுத்தாதானே? வாங்க. எப்படி? என்னம்மா இந்திரா, சௌக்கியமா? நல்லா இருக்கேன். வாங்க. சுமதி, வா. எப்படி இருக்க? வாங்க. என்ன 2 நாளைக்கு முன்னாடி வரக்கூடாதா? கல்யாணம் பண்ணிக்கு தான் வரணுமா? அவருக்கு லீவே கிடைக்கல. நீ சரி போ. ஜாத்தி நல்லா இருக்கியா? எங்க அண்ணன் கல்யாணத்துக்கு வராம போயிருவியோன்னு மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு. மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? என்ன பெரிய வேலை, கல்யாணத்துக்கு கூட வர முடியாம? வாங்க. ஐயா, காய்கறிகள் ஜாஸ்தியா வாங்கி கொடுத்துருக்கேன்னு இஷ்டத்துக்கு அள்ளி விட்டுறாதீங்க. மிச்ச காய்கறிகளை அப்படியே வைங்க. எங்க வாங்கணும் அங்கேயே கொடுத்துட்டு காசை நான் திருப்பி வாங்கணும். என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? எதுவா இருந்தாலும் ஒரு நியாயம் இருக்கணும். என்னையா அது? ஏமாச்சா கூட்டமே வரக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன்னு கல்யாணம் வச்சேன். ஆமா, இத்தனை பேரு எங்க இருந்து வந்தானுங்க? ஏன்பா இன்னைக்கு தான் வந்தாச்சே, பஸ் இல்லையே, எப்படி வந்தீங்க? அது தெரிஞ்சுதாங்க முந்தா நாளே வந்து சத்திரத்துல படுத்துடுங்க. பிளானு விவரமான ஆளுகடா. பாத்தியா, பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறான். டேய், தண்ணி கிண்ணி கூடுறா, செத்துக்கிட்டு தொலை போற. தண்ணி விட்ட சாப்பாடு கொள்ளாதுங்களே. சாப்பாடு கொள்ளாதா? பாத்தியா, தட்டியே இறக்குறான். டேய் கண்ணா, சாப்பிடும் போது அங்கங்கெல்லாம் பாக்கணும்டா. பாரு, சொன்னா கேக்குறான் பாரு. மச்சான், நான் இங்க நின்னா கொலைகாரனா மாறிடுவேன். டேய், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம தூக்கிறான் பாரு. டேய், இதெல்லாம் உனக்கு நல்லது இல்ல, இது நியாயம் இல்ல. பக்கத்துல அவன் சோறா இருந்தா இப்படி திப்பாடியா? ஐயா, சோறு பத்தாது போல் இருக்கு. இன்னொரு மூட்டை அரிசி வேணுங்க. டேய் போடா, அப்பிடுவேன். தின்ன தீத்துருவானுக்கு போல் இருக்கு. மச்சான், ஏன் அவஸ்தை? கல்யாண செலவெல்லாம் பொண்ணு வீட்டுக்கார தலையில கட்டிட வேண்டியதானே? யோ, புரியாம பேசாதயா. பொண்ணுக்கு அப்ப யார் தெரியுமா? மில்லு ஓனர் கேள்விப்பட்டேன். மில் ஓனர் மட்டும் இல்ல, கோடீஸ்வர. மொத்த சொத்து இந்த பொண்ணுக்கு தான் சேரும். இந்த கல்யாண செலவு கூட நம்ம ஏத்துக்கலன்னா நம்மள கேவலமா நினைக்க மாட்டான். மச்சான், சின்ன மீனை போட்டு பெரிய மீனை இழுக்கிற மாதிரி தெரியுது. இங்கதான் தர்மலிங்கம் நிக்கிறான். உங்க அப்பா வந்துட்டார். படத்தை போட்டு மூடு. என்னம்மா ஊருக்கு புறப்பட்டியா? ஆமாமா. பஸ்ஸுக்கு நேரமாகல? புறப்பட்டுச்சு. போகும்போது இந்த ஓட்ட வாயோட தோணன்னு பேசிட்டு இருக்கிறியா? ஆமா. இது புறப்பட்டேன்ப்பா. இருமா. நீ வரும்போது ஒரு பொட்டி தானே கொண்டு வந்த. இப்ப என்ன 2-3 மூட்டை முடிச்சிடலாம்? ஆமா, நீ இல்லாத பொல்லாத பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்ட பாரு. அப்படியே மூட்டை கட்டி எடுத்துட்டு போறா. அவ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏதோ தாய் விட்டு மானம் போயிடக்கூடாதுன்னு அவளே காசு கொண்டாந்து 4 பொருள் வாங்கிட்டு போறா. நான் உசுரோட இருக்கும் போதே என் பொண்ணுக்கு இந்த கதின்னா நான் கண்ண மூடிட்டேன். வாய் மூடு. போகும்போது ஒப்பாரி வச்சுக்கிட்டு, அதாவது போற இடத்துல நல்லா இருக்கட்டும் முடியும். நீ ஒண்ணும் எடுக்க வேண்டாம். அது நீ இந்த பொட்டி எடுத்துக்கமா. நீ அந்த பையன் மட்டும் எடுத்துக்க. என்னடா அது எதையுமே தொட விட மாட்டேங்கிறாங்க. குண்டு குண்டு வச்சிருக்காங்களா? குண்டு வைக்கிறாங்க. வா. தீபத்துக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது அனுக்குட்டிக்கு, இது ரமேஷ்க்கு, பிடி இது சதீஷ்க்கு. ஓயோயோயோ, இது அம்மு குட்டிக்கு. ஏமா இந்திரா, வீட்டுலதான் எல்லாருக்கும் கார்த்திகை தீபத்துக்கு துணி எடுத்திருக்காங்களே, அப்புறம் நீ எதுக்குமா தேவையில்லாம செலவு பண்ணிட்டு? தானக்கா இருந்துட்டு போட்டுமே. இத பாத்தியா, நமக்கு கூட புடவை எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மேல இருக்குதே பச்சை கலர் புடவை, அது எனக்கு 60 ரூபாயா. இது வரைக்கும் இந்த கலர் நான் கட்டினதே இல்ல. வேற யாருக்கெல்லாம் எடுத்திருக்காங்க? உனக்கு கிரிஜாவுக்கும் 300 ரூபாய்க்கு வாயில் புடவை எடுத்திருக்காங்க. அப்புறம் மீனாட்சிக்கு 2000 ரூபாயில பட்டு புடவை எடுத்திருக்காங்கம்மா. ஏக்கா, உனக்கு கொஞ்சமாவது ரோஷா இருக்கா? எதுக்கு? நீ இந்த வீட்டு மூத்த மருமக, உனக்கு 60 ரூபாய்க்கு புடவை, அவளுக்கு 2000 ரூபாய்க்கு புடவையா? அது போய் பெருசா சொல்லிட்டு மூஞ்சில தூக்கி எறிய வேண்டாம். அட போமா நீ. எங்க ஆத்தா வீட்லயே எனக்கு 25 ரூபாய்க்கு மேல புடவையே எடுத்தது கிடையாது. 60 ரூபாயில எனக்கு ரொம்ப சாஸ்தி. அவ பணக்கார வீட்டு பிள்ளை எடுத்து கொடுப்பாங்க, நானும் அது எதிர்பார்க்கலாமா? அவ பணக்காரியா இருந்தா இங்க யாருக்கு என்ன? இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் ஒண்ணுதான். அந்த புடவை இப்படி கொடு. இந்த குழந்தைய வாங்கிக்க. கொஞ்சம் விட்டு ரொம்ப தயாராங்களா? என்னங்க
நான் ஒரு கட்டு எண்ணட்டா? கிட்ட வராது, எட்டி உட்காரு, போ போ போ. ஆமா, இந்த புடவைங்களை யார் எடுத்தது? ஏன் நான் சொல்லித்தான் எங்க வீட்டுக்காரர் எடுத்தாரு. அது என்ன, ஆளுக்கு ஒரு வேலையில எடுத்திருக்கீங்க? ஆமா, கழுதையும் குதிரையும் ஒண்ணாயிடுமா? கழுதை யாரு குதிரை யாருன்னு எங்களுக்கும் தெரியும். இத பாருங்க, எடுத்த எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடுங்க, இல்லாட்டி எங்களுக்கு புடவையே வேண்டாம். நீங்க எடுத்து கொடுக்கறதெல்லாம் கட்டிக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரங்க இல்ல. போனா போதுன்னு நாங்க எடுத்து குடுக்கறதுனால தானே சட்டம் பேசுறீங்க. எடுத்தே குடுக்கலைன்னா என்னடி செய்வீங்க? எங்க சம்பளத்துல நாங்களே எடுத்துக்குவோம். எடுத்துக்குங்க. உங்க சம்பளத்தை நம்பித்தான் எங்க வீட்டுக்காரர் இருக்கிறாரா? அவர் ஒண்ணு கையாலாகாதவர் இல்ல. பாருங்க, உங்க முன்னாடி எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாங்க. ஏண்டி பைத்தியக்காரச்சு, நான் தான் அப்பவே சொன்னேன், தொலைஞ்சு போகுது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை எடுத்துக்கிட்டான்னு கேட்டியாடி? இப்ப என் வருமானத்துக்கே வேட்டு வச்சிட்டியாடி? அவ சம்பளத்தை கட் பண்ணிட்டான்னா என் பட்ஜெட்ல எங்கெங்க இடிக்குது. நான் தான் சொல்றேனே ஒண்ணு, வீட்டுக்குள்ள வராதேன்னு ஏண்டி வந்து உயிர் எடுக்கிற? போடி வழிய. ஆமா, இப்ப போன்னு சொல்லுவேன். நம்ம ஜோசியத்தை பத்தி உமக்கு தெரியாது ஓய். இப்ப இந்த இடத்துல வச்சு சொல்ற ஓய், உமக்கு கண்டிப்பா பேரன் தான் பிறக்க போறா. அவனால நீர் எங்கேயோ போறீங்க. நமக்கு பேரன் பிறக்க போறான். இந்த பேரனுக்கு எங்க அப்பன் பேர் தான் வைக்கணும். உங்க அப்பன் பேர் வேண்டாம், ராசி இல்லாதவர். எங்க அப்பன் பேரைய வச்சிருவோம். ஆமா, இவங்க அப்பன் பெரிய தேச தலைவர், அந்த பேரை என் பேரனுக்கு வைக்கணுமா? பேராடியது எங்க? அந்த பேரை ஒரு தடவை சத்தம் போட்டு சொல்லு. ஏன் பிச்சாண்டி? பாத்தியா ஓய், என் பேரனை பிச்சைக்காரன் ஆக்குறதும் இல்லாம ஆண்டி ஆகி பாக்கணுங்கிற ஓய். உங்க அப்பன் பேர் மட்டும் என்ன மொட்டையாண்டி தானே? பிச்சைக்காரனுக்கு மொட்டைக்காரன் எவ்வளவு மேல். அது ஒண்ணு பரவாயில்ல. கால வேளையிலே தகராறு. அது ஒண்ணு இல்ல மச்சான், எங்களுக்கு பேரன் பிறக்க போறான். அப்படியா? அவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு ஐயரை கலந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது இருக்கட்டும் மச்சான், ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தியே எதிர் வீடு, அது விலைக்கு வருது, முடிச்சிடலாமா? பாத்தியாடி, எனக்கு பேரன் பிறக்கிற அதிர்ஷ்டம் என் நீண்ட நாள் லட்சியம் ஒவ்வொன்னா நிறைவேறுது. அவன் என்ன சாதாரண ஆளா? பிறக்கும் போதே கோடீஸ்வரனால பிறக்கிறான். மச்சான், அட்வான்ஸ் 2 லட்சம் ரூபாய் வேணுமா? 2 லட்சம் என்ன மச்சான், என் சம்பந்திக்கு ஒரு போன் பண்ணா போது, போன்லயே 20 லட்சம் அனுப்புவாரு. கேட்டலா மணி அடிக்கிறது, மங்களம் நடக்க போறது. அநேகமா என் சம்பந்தியம் பேசுறான்னு நினைக்கிறேன். ஹலோ சம்பந்தி. ஹலோ, யாரு? சம்பந்தி மேனேஜரா பேசுறது? ஏன்பா அந்த பஞ்சு மில்ல நல்லா இருக்கா? என்னது, சம்பந்தி சேர்த்து புட்டாரா? என்னடி இது, கோடிக்கணக்கான சொத்தை என் தலையில கட்டிட்டு சேர்த்து புட்டாரு. இது எல்லாம் நான் எப்படி கட்டி காப்பாத்து போறேன்? யார் யாருகிட்ட எங்கெங்க பணம் கொடுத்து வச்சிருக்கேன்னு கூட சொல்லாம செத்து புட்டாரடி. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல அவர் எப்படி செத்தாருன்னு கேளுங்க. யாப்பா சம்பந்தி எப்படிப்பா செத்தாரு? என்னது, பஞ்சு மில்லு பத்தி எரிஞ்சு செத்து புட்டாரா? அட பாவி மனுஷா, பஞ்சில பணத்தை போடாதே, இரும்புல போடுன்னு அப்பவே சொன்னனே, கேட்டியா? மொத்த பணத்தையும் பஞ்சில போட்டு என் நெஞ்சில நெருப்பள்ளி கொட்டிட்டியாடா? ஐயோ ஐயோ, எனக்கு நடந்தது நடந்து போச்சு. வருத்தப்பட்டா மட்டும் போனவர் திரும்பி வந்துருவா போறாரு. அடுத்து ஆக வேண்டியது பாப்போம். டே முன்சாமி, அந்த மேலக்காரங்க ஒரு 4 பேரு சங்கு செய்ய எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு வந்துடுறா. ஆகட்டுங்க. என்னது 4 மூலக்காரனா? இல்லையா? யோ, அவர் யாருன்னு நினைச்ச? என் சம்பந்தி. அவர் அனாதை போனமா எடுக்க நான் ஒத்துக்க மாட்டேன். 6 முக தேரு கட்டி வான வேடிக்கை விட்டு ட்ரம் செட் எல்லாம் வச்சு ஜாம் எடுக்கணும். காசு பண்ண எனக்கு முக்கியம் இல்லையா, மனுஷன் தான் முக்கியம். இந்த அப்படியே போய் ஆக வேண்டியது கவனி. அண்ணே, சம்பந்தின்னு ஒருத்தர் இருந்தா இப்படித்தானே இருக்கணும். ஏங்க, ஏற்கனவே சொத்து வரும்னு தான் ஏமாந்தீங்க. மறுபடியும் ஏங்க சாவுல போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணீங்க? இங்க தாண்டி தர்மலிங்க நிக்கிறான். எரிஞ்சது மில்லு மட்டும் தானே, வீட்டை பாத்தியா? கூப்பிட்டு கொடுத்தாலே 10 லட்சம் ரூபாய்க்கு போகும். ஆமா, அது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கிற ஜாமா செட்டை பாத்தியா? அதுவே 2-3 லட்சம் ரூபாய்க்கு தேரும். ஆமாங்க, அவ்வளவு தேக்கு மரம். இதையெல்லாம் நாம வித்து சுருட்டி எடுத்துட்டு போனோம்னா இந்த ஊருக்காரனுடைய தயவு நமக்கு தேவை. அதனாலதான் சாவுல ஒரு 10,000 ரூபாய் எடுத்து விட்டேன். ஐயோ ஏ ராஜா, உங்க மூளையே மூளை. தரைய பாத்தீங்களா? அவ்வளவு செலவ கல்லுங்க. ஆமாண்டி. ஆடாடா, பெரிய பெரிய பணக்காரனுங்க எல்லாம்
கருப்பு பணத்தை அடியில வச்சு சலவக்கல்ல மேல போட்டு அமுக்கிடுவானுங்க. அப்படியா? அப்ப நம்ம சம்பந்தி கூட கருப்பு பணத்தை புதைச்சிருப்பாரா? என்ன அந்த ஆளுக்கு மண்டையில தான் மசுர் இல்லையே தவிர ஆள் விவரமானவன். ஏதாவது புதைச்சிருந்தாலும் புதைச்சிருப்பான். நாம எதுக்கு ஒரு வாரம் தங்கி இருந்து தோண்டி பார்த்து என்ன கிடைக்குதோ எடுத்துட்டு போடுவோமே. என்ன தட்டுறீங்க? இப்ப ஏதாவது கிடைக்குதான்னு தான். அடியே இங்கதாண்டி சலோர் சலோருங்குது. அநேகமா தங்கமா இருக்குமோ? ஆட நீங்க வேற. கதவை யாரோ தட்டுறாங்க. கதவா? யாரா அது? வணக்கம், நான் தான் இந்த தொகுதி எம்எல்ஏ. உங்களை பார்த்துட்டு போறேன். வாங்க 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 வாங்க, இப்படி உட்காருங்க உட்காருங்க. ஊரே உங்களை பத்தி தாங்க பேச்சு. என்ன பின்ன என்னங்க, பெத்த பிள்ளைங்களே இந்த காலத்துல அப்பன் சாவை எடுக்கிறது இல்ல. நீங்க சம்பந்தி, ஊரே மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு அமக்களை படுத்திட்டீங்களே. நமக்கு பணம் முக்கியம் இல்லைங்க, மனுஷன் தான். அது தெரிஞ்சானே உங்ககிட்ட வந்திருக்கோம். இந்த வீடு இருக்க, வீட்டை பத்தி பேசாதீங்க. காரியம் முடிகிற வரைக்கும் இது யாருக்கு விக்கிற மாதிரி இல்ல. வீட்டை வாங்க வரலீங்க. இந்த வீட்டு மேல உங்க சம்பந்தி 15 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு. கடன் வாங்கியிருக்காரா? ஆமாங்க. எப்படி இந்த வீடு 10 லட்சம் ரூபாய்க்கு போகும். மீதி 5 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். எப்படி வசதி? இங்கேயே கொடுத்துறீங்களா இல்ல ஊர்ல வந்து வாங்கிட்டுமா? ஐயோ, ஊருக்கெல்லாம் வராதீங்க, இங்கேயே கொடுத்துறேன். காரியம் முடியறதுக்குள்ள கொடுத்துருங்க. பணத்தை கொடுக்காம இருந்தாலும் மதுரை விட்டு போயிருவாரான்னு குடல உருவிடுவோம். வெட்டி இங்கே புதைச்சிட மாட்டோம். ஏங்க, இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான், இங்கதான் தர்மலிங்க நிக்கிறான்னு சொன்னீங்க. இப்ப அம்போன்னு நிக்கிறீங்களே. அப்பி போடுவேன். டேய், இனிமே இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கே ஆபத்து. பொட்டி படிக்கல எடுத்து உடனே புறப்படு. ஆமா, போலாம் போலாம். மீனாட்சி கூப். ஏன் மாமா, மெட்ராஸ்ல இருக்க வீடுகள்லாம் ஒரே மாதிரி இருக்குல்ல? மாமா, எல்ஐசி பில்டிங் பாக்கணும் மாமா. அது சைதாப்பேட்டையில இருக்கு. முதல்ல வந்த வேலையை கவனிப்போம். அண்ணே வணக்கம். இந்த மயிலாப்பூர் தர்மலிங்க வீடு எங்க இருக்கு தெரியுமா? கஸ்மாலா மயிலாப்பூர் 1000 தர்மலிங்கிறான். நான் எவனை கண்டுக்கிறது? மூஞ்சில என் கையா வைக்க போயா காலங்காத்தால. என்ன மாமா, மெட்ராஸ்காரங்களுக்கு மரியாதை தெரியாது போல் இருக்கு. நான் போய் அடிச்சு வந்துட்டேன். இருப்பா, வந்த வேலையை கவனிப்போம். தர்மலிங்கத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? நீ வேற அட்ரஸ் தொலைச்சு விட்ட. நான் எங்கப்பா தொலைச்சேன்? மெட்ராஸ்ல இறங்கின உடனே பாக்கெட்ட பதம் பார்த்துட்டானுங்களப்பா. ஆமா, உனக்கு பொம்பளைங்க வராங்க, அவங்கள்ட்ட கேப்பமா? கேட்கலாமே, வாங்க. அம்மா 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 அம்மா, இந்த தர்மலிங்கம் வீடு எங்க இருக்கு தெரியுமா? என்ன தர்மலிங்கம்? அதான் இந்த மயிலாப்பூர் தர்மலிங்கம். மதுரை மில்லு ஓனர் வீட்டுல சம்மந்தம் வச்சிருக்கானே, அந்த கேடி பேதான். இத பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. அவர் எங்க மாமனார். இது அவன் அவன் மாமனாரு. அவன் எங்க? அவன் தலை செய்ய விட மாட்டேன். மச்சான் சும்மா இருடா, சும்மா இருடா. ஏமா, மெட்ராஸ்காரங்க புத்திய காட்டிட்டீங்களம்மா. உங்க மாமனார்லாம் ஒரு மனுஷனா? பணத்துக்கு ஆசைப்பட்டு வாயும் வயிறுமா இருந்த ஒரு பொண்ணை அனாதையா விட்டுட்டு வந்துட்டானே, அவனை சும்மா விடலாமா? அட என்ன மாமா இவங்கள்ட்ட பேசிக்கிட்டு, எங்க அவனை வெட்டி போலி போடுற. சும்மா அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன நடந்ததுன்னு எங்களுக்கே இப்பதான் தெரியுது. இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கா? அந்த பிள்ளைதாச்சி பொண்ணு மனசு உடைஞ்சு போய் இனிமேல நம்ம எதுக்கு வாழணும், செத்து போயிடலாம்னு சொல்லி ஆத்துல குதிச்சிருச்சுமா. நல்ல வேளை மாடு கழுவிக்கிட்டு இருந்த என் மச்சான் பார்த்து காப்பாத்திட்டான். இல்லன்னா அதோட நிலைமை என்ன ஆயிருக்கும்? நாங்க அந்த வீட்டு பால்காரனுங்க. எங்களுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்க மாமனாருக்கும் அந்த பொண்ணை கட்டின பயலுக்கு இல்லாம போச்சம்மா. இந்தியா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு எங்க இருக்க அந்த கிளப்பைய அவன் உடனே உருவம் விட மாட்டேன். இது பாருங்க, ஏதோ நடந்து போச்சு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வரதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். அது வரைக்கும் அவ உங்க பாதுகாப்புலயே இருக்கட்டும். பிரசவத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டா இது செலவுக்கு வச்சுக்கோங்க. வேற ஏதாவது அவசரம்னா மீனாவை எங்களுக்கு லெட்டர் எழுத சொல்லுங்க, நாங்க வந்து பாத்துக்கிறோம். பால்கார கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க. பாத்துக்கிறோமா? வரவங்க. என்னமா அந்த பொட்டச்சி ஏதோ சொல்லிட்டு போறாளுங்க, நீ ஊ கொட்டிக்கிட்டு இருக்க. நீ விட்டாலும் அந்த தர்மலிங்கத்தை நான் விட மாட்டேன். அவன் தலையெடுக்காம நான் மதுரைக்கு போக மாட்டேன். ஏய் தர்மலிங்கம், மெட்ராஸ்ல எங்க இருந்தாலும் வந்துடுற. நீ யார தர்மலிங்கம்? நான் இல்லைங்க. இந்த பக்கம் போறேன். இந்த பக்கம் போகணும். இந்த பக்கம் போறேன். தெரியாதுப்பா. தெரியாது 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 தெரியாது. தெரியாம இங்க எதுக்குடா வந்த? ஐயோ, இன்னைக்கு மெட்ராஸே க்ளோஸ். இங்க என்ன கலாட்டா பண்ற? நீ என்ன பேட்டு குஸ்தாவா? இல்லங்க. பிள்ளைக்கு அறுவாடு சுத்துற? ஐயோ சாமி, இந்த அருவா ரோட்ல கிடந்துச்சுங்க. இதை எடுத்து யாருதுன்னு கேட்டுக்கிட்டு சாமி, வேற ஒண்ணுமே இல்ல. போடுற கீழ. எந்தூரா நீங்க? மதுரைங்க சாமி. எதுக்குடா வந்தீங்க? மெட்ராஸ் சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். பார்த்தது போதும், இன்னைக்கே ஊர் பக்கம் ஓடிடணும். நாளைக்கு இங்க எங்காச்சும் பார்த்தேன், உள்ள தள்ளி முட்டிய பேத்துறேன். போடா. ஏமா சார் சொல்றாருல, லாரியாவது முடிச்சு போயிரும். ஓடியா போடா. போயிரும் சார். அப்புறம் மாமா போலாமா?
டேய் நான் இப்போ உன் மாமா இல்லடா பால்காரன். நீ மீனாவோட மலேசிய சித்தப்பா ஞாபகம் வச்சு. ஆமா ஆமா மறந்துட்டேன். வாங்க சம்பந்தி வாங்க. தேசி நாயே போடா. அம்மா குழந்தை குடுமா. என் பேர சம்பந்தி. நீங்க போட்ட லெட்டர் கிடைச்சதுங்க சம்பந்தி. நாங்களே ஸ்டேஷனுக்கு வரலாம்னு தான் தோ புறப்பட்டோம். அதுக்குள்ள தோ வந்துட்டீங்க. வாங்க வாங்க கூட்டிட்டு வாமா. கூட்டிட்டு வாமா. வாங்க வாங்க சம்பந்தி வாங்க உட்காருங்க. ஸ்மாலோஸ் டீப்பாயை கொஞ்சம் கிட்ட எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியா இருக்கு. பாட்டுங்க. அதாவது செத்து போன சம்பந்திக்கு மலேசியாவில் இப்படி ஒரு தம்பி இருக்கிறதா சத்தியமா எனக்கு தெரியவே தெரியாது. இந்த பால்கார பையன் கூட எனக்கு சொல்லலீங்க. தெரிய சான்ஸ் இல்லையே. நான் சின்ன வயசுலயே மலேசியா ஓடி போயிட்டேனே. கேட்டுக்க. அங்க பல பேர் மதிக்கிற பால்காரன் ஆயிட்டேன். என்னது பால்காரன் ஆயிட்டியா? மடையா பால்காரன் இல்லடா. நான் பால்காரன் நான் சொன்னேன். ஆமா பல பால் கப்பலுக்கு சொந்தக்காரன் ஆயிட்டேன்னு சொல்ல வந்தேன். சம்பந்திக்கு கப்பல் கூட இருக்குதா? மலேசியாவுல பாதி கப்பல் இவரதுதான். என்னது பாதி கப்பலா? மலேசிய நாட்டுல இருக்கிற கப்பல்கள்ல பாதி இவரதுதான் சொல்ல வந்தேன். இந்தியாவிலையும் ஒரு கப்பல் வாங்கி விடலாம்னு தான் வந்தாரு. வந்த இடத்துல அவங்க அண்ணன் செத்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டதும் மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அதை விட அவங்க அண்ணன் பொண்ண நீங்க 2 பேரும் அனாதையா விட்டுட்டு வந்துட்டீங்களே அதை நினைச்சு அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. எனக்கு வந்த கோவத்துக்கு ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உங்க 2 பேரும் உள்ள தள்ளி இருப்பேன். அந்த பொண்ணு முகத்தை பார்த்து விட்டுட்டேன். ஐயோ சம்பந்தி, யாரோ எங்களுக்கு வேண்டாத நாய்ங்க உங்ககிட்ட சொல்லி உங்க மனசு போட்டு கொடாஞ்சிருக்கானுங்க. ஜோசிகார அந்த பொண்ணுக்கு 6 மாசத்துக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா அதான் அந்த பொண்ணை குழந்தைய அங்கேயே ஒப்படைச்சிட்டு வந்தோம். சொல்லேண்டி. ஆமா சம்பந்தி, அவர் சொல்றதெல்லாம் நெசந்தான். இல்லைன்னா கை குழந்தையும் பொண்ணையும் அப்படி விட்டுட்டு வருவோமா? ஆமா சம்பந்தி, எங்களுக்கு மட்டும் பேர மேல ஆசை இல்லைங்களா? காலை மேல போட்டுங்க. இப்ப ஆட்டிங்க. சரி, நடந்து போச்சு, விட்டுருங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க இவங்க 2 பேரை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது. நீங்க நல்லபடியா நடந்துக்கிட்டீங்கன்னா என் பேரன் பேர்ல 1 கப்பலோ 2 கப்பலோ எழுதி வைப்பேன். அந்த பெட்டியடு இந்தாங்க. மலேசியால இருந்து வரும்போது மீனாட்சிக்காக கொஞ்சம் நகை எடுத்து வந்தேன். இந்தாங்கம்மா, உங்க இலைய போட்டு விடுங்க. இந்தாங்க 10,000. குழந்தைக்கு ஜட்டி வாங்கி போடுங்க. என்னது குழந்தைக்கு ஜட்டி வாங்க 10,000? அப்புறம் பிளேட்டுக்கு நேரம் ஆச்சு, நான் பரப்பட்டுமா? என்ன சம்பந்தி நீங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க? எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? 1 வாரம் என் வீட்டுல தங்கி ரெஸ்ட் எடுத்து தான் போகணும். மீனாட்சி, சம்பந்தி மாடி கழிச்சிட்டு போமா. ஏய், சம்பந்திக்கு சாப்பாடு ரெடி பண்ணு போ. ஏய், நகை கூட அமுக்கிறாத. எப்படியோ சேர்த்துட்டோம். சந்தோஷம் தானே? மாடிக்கா வா வாங்க. பணம் வருதுன்னு உடனே கிழவனும் கிழவி என்ன துள்ளுதுங்க பாத்தியா? அவதான் பணம் பேயாச்சு. இவங்களை இப்படித்தான் ஏமாத்தணும். வணக்கம்மா. வாங்க வாங்க. எப்படிமா இருக்க? என்ன இதெல்லாம்? எந்திரி. காலையில விழுந்துகிட்டா? அம்மா, கூட பிறந்தவங்களே உதவாத இந்த காலத்துல யாரோ பெத்த பொண்ணுக்காக உங்க நகை நட்டுகளை எல்லாம் வச்சு இந்த பொண்ணை இந்த வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு நீங்க பட்ட கஷ்டம் இருக்கே, அதுக்காக ஒரு தரம் இல்லம்மா, 1000 தடவை உங்க கால்ல விழுந்தாலும் தகும். என்னங்க பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு, ஒரே இடத்துல வாழ்க்கப்பட்ட நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது தானே நல்லது. அப்பனோட திருட்டு முடி அப்படியே இருக்கு. என்ன 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 இவ்வளவு அழகான உன்னை விட்டுட்டு வரதுக்கு உங்க அப்பனுக்கும் தோத்தவுக்கும் எப்படிதோ மனசு வந்ததோ. சம்பந்தி, சமையல் ரெடி, சாப்பிட வர்றீங்களா? இடுப்பேலே மிதிச்சு போடுவேன். என்ன ஒரு நாளாவது நிம்மதியா தூங்குறியாடே? உனக்கு ரெடி வந்து கேடு. ஐயோ, அந்த அவ இருக்காளே உங்க அக்கா மகா ரவுடி இந்தீரா, அவ கையில இத்தா பெரிய சூலாயத்தை தூக்கிட்டு வந்து நம்ம 2 பேரையும் தரத்தி குத்திட்டாங்க. ஆமாண்டி, அவ ஏன் சும்மா இருக்கிறா? அவ கையில நீயே சூலாயத்தை எடுத்து கொடுத்து நம்ம 2 பேரையும் துரத்தி குத்த சொல்லு. ஊர்ல அங்கங்க முகமூடி கொள்ளக்காரங்க தொல்லை தாங்க முடியல. எங்க நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவானு நானே பீதியில படுத்திருக்கேன். என்ன ரொம்ப பீதி உண்டு பண்றாயா? அப்படியே மிதிச்சு போடும். எங்க படுத்தா வர்றா, கண்ண மூடனா வர்றா, திறந்தா வர்றா. கம்முனு படு. இந்திரா இந்திரா, நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து பிரயோஜனம் எல்லாம் போயிடும் போல இருக்க. ஏன்? நம்ம மாமனாரு எதிர் வீட்டை விலைக்கு வாங்க போறாராம். பணம் பத்தலனா நம்ம நகையெல்லாம் வச்சு வாங்கிக்கிறதா பேசிக்கிறாங்க. நம்ம நகையில இருந்தா மலேசியக்கார்ட்ட சொல்லி மீரா கழுத்துல போட்டிருக்கோமே, இப்ப என்னக்கா பண்றது? இந்த நகை விஷயத்தினால நாம மாற்றுறது இல்லாம மலேசியக்காரனுக்கு மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கானுங்களே பால்கார பயிலுவ, அவங்களும் மாட்டிக்குவாங்க போல இருக்குதே. நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா. நகை எங்கன்னு கேட்டா திருடு போடுச்சுன்னு சொல்லிடுவோம். இல்ல இருக்கவே இருக்குது கிழவி, அதான் திருடிடுச்சுன்னு பொண்ணு வீட்டுக்கு நகைங்களை தேடி அனுப்புறதா கிழவனுக்கு கிழவி மேல ஏற்கனவே சந்தேகம். இந்த சாக்கு வச்சாவது கிழவியனால மிதி கட்டுமே. ஆமா ஆமா. அடி பாவிங்களா,
திருடனதும் இல்லாம என்னையாடி மிதிக்க சொல்றீங்க? இருங்கடி, எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி உங்களை என்ன பாடுபடுத்துறேன்னு. என்னங்க தரையில போடுறானே என்னமோ. ஐயையோ! என்னங்க நம்ம மோசம் போயிட்டங்க. இங்க இருக்கிற 3 சிறுக்கிகளும் சேர்ந்து நம்மள ஏமாத்திட்டாளுங்க. என்னடி சொல்ற? ஆமா, இங்க வந்திருக்கானே ஒரு தடியே, அவன் மலேசியக்காரன் இல்ல, பால்கார பயலாம். பால்காரனா? ஆமாங்க, இவளுக்கு நகைகளையும் பணத்தையுமே கொடுத்து நம்மள பிராடு பண்ணிருக்காளுங்க. இப்போ அவனுக்கு எங்க இருக்கானுங்க? பீச்சுக்கு போயிட்டு வந்து மாடியில ரெஸ்ட் எடுக்கிறானுங்க. பீச்சுக்கு போயிட்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறானுங்களா? இன்னைக்கு வெட்டி தோட்டத்திலேயே பொலி போட்டுறேன் நானு. வாங்க இன்னைக்கு. மச்சான், பெரிய ஹோட்டல்ல சாப்பாடு எடுத்துருப்பாங்க போல இருக்கு. சாப்பாடு ரொம்ப பிரமாதம். அதை விடு மச்சான், இந்த கோழி குருமா வச்சிருந்தாங்களே ரொம்ப ரொம்ப பிரமாதம். கூட கொஞ்சம் சாரா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? மஜாவா இருந்திருக்கும். இருக்கு இருக்கு, வாங்க. மிஸ்டர் தர்மலிங்கம், என்ன நீங்க ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. வீடா மேன் இது? வீடா இது? எங்க மலேசியா மாட்டுக்கொட்டை மாதிரியா இருக்கு. ஒரு ஏசி இல்ல, மலேசியாவுக்கு தகவல் கொடுக்கலாம்னா ஒரு எஸ்டேட் இல்ல. இதுல எப்படி மேன் குடும்பம் நடத்துற? நான்சென்ஸ். தப்பு தாங்கோ, அதெல்லாம் சரி பண்ணி இல்லாங்கோ. இன்னைக்கு எல்லா சடங்கையும் முடிச்சு உங்களை அனுப்புறங்கோ. சந்தோஷமுங்கோ. சரிங்கங்கோ. பங்கஜா, லேசா பொத்துனாப்புல அந்த கதவை சார். எது கதவை சாத்தி சொல்லிருக்க? நீங்க பெரிய மனுஷங்கோ, உங்ககிட்ட பேசும் போதுங்கோ கதவெல்லாம் திறந்து வைக்கப்படாதுங்கோ. கரெக்ட். ஏனுங்க கூட வந்தவருங்க? ஏனுங்க? மலேசியாவுல இவருக்கு எத்தனை கப்பல் இருக்குன்னு சொன்னீங்கங்கோ? அது எத்தனை கப்பல்னு சரியா ஞாபகம் இல்லைங்க. ஆமாங்க, அதெல்லாம் இருந்தா தானங்க ஞாபகம் வச்சுக்க முடியுங்க. இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? சம்பந்திங்க, கொஞ்சம் முன்னாடி வர்றீங்களாங்கோ? மலேசியாவுல வந்த இந்த சூட்டும் கோட்டை எங்கடா வாடகைக்கு விடாதடி. அந்த ஒரு கண்ணு கொஞ்சம் கொசு கண்ணு வச்சிருக்கானே, விடாத. எங்க போனாலும் விடாத. டேய், எவ்வளவு நாள் உட்கார்ந்து நீங்க தின்னீங்க? தின்னதெல்லாம் நீ கட்டிட்டாடா போணும். எங்க போனாலும் விட மாட்டேன். யார் வீட்டு காசுல கோழி பிரியாணி, பீச். நீங்க கெட்ட கேட்டுக்கு பீச் வரையா? டேய், எங்க போன மகனே? எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி வந்து அடிப்பேன் நானு. உங்க அப்பா உங்களை அடிக்கிறாரு. அதான் அந்த மலேசியக்காரங்கள அவங்களே அடிக்கிறாரு. வாங்க 10,000. யார் வீட்டு காசு எடுத்து யாரு கிட்ட கொடுக்குறீங்க?